ஹாய் காய்ஸ், சண்டே ஈவினிங் நாம் ஒரு 3 o'clock இருக்கும். இப்போ ஜீப் வர சொல்லி போடியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளைமேட் ரொம்ப சூடாக இருந்தது, எங்களால் இருக்கவே முடியல. சரி வாங்க நம்ம கேரளா போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் போகிற இடம் உங்களுக்கு ஒரு புதுவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க. ஒரு ஹிடன் பிளேஸ். இந்த இடத்துக்கு நீங்கள் யாருமே வந்திருக்க முடியாது. அந்த இடத்தோட பேரை உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்படி போகும்போதே சீனரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிளைமேட்டை பாருங்கள், நம்ம ஊரில் ஆற்றுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது எந்த இடம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணோம். இந்த கேஸ் ப்ராப்ளம்னால அங்கே சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக சாப்பாடு இருந்துச்சு, நம்ம எல்லாமே கேரளானா பரோட்டா தானே எதிர்பார்ப்போம். அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகும்போது 2 பக்கமும் அவ்வளோ அழகான வியூஸு. ஆனால் கேரளா டிரைவர்னாலே டிரைவர் தாங்க. சும்மா தாறுமாறாக வண்டி ஓட்டுனாங்க. செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க எங்களுக்கு ரெகுலராக வர டிரைவர் தான். இப்போ தாங்க நாங்கள் எங்கள் ஏரியாக்குள்ளே போகிறோம். எல்லாரும் ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் போயிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நீங்கள் போயிருக்க சான்ஸே இல்லை. பாருங்கள் எப்படி வண்டி அப்படி இப்படி ஆடிட்டே இருக்குது. முன்னாடி இருக்கிறது எங்கள் அம்மாவோட பாட்டிங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி உட்காந்துருந்தாங்க. சரியா மட்டும் பிடிக்கலன்னா நம்ம வண்டிக்குள்ளேருந்து வெளியே போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு ரோடுங்க. ஆனால் இங்கே ரெகுலராக வர டிரைவர்ஸ் மட்டுமே தான் இந்த ரோட்டில் ஓட்ட முடியும். இதை விட ஸ்பெஷல் என்னென்னா, அங்கே வந்து எந்த ஒரு பைக்கும் வர முடியாது, காரும் வர முடியாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுலேயே வந்து பைக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா இந்த 4 வீல் ஜீப் வச்சு நம்ம வீடு வரைக்கும் போய்க்கலாம். வேறு எந்த ஒரு வெஹிக்கிள்ஸுமே அங்கே வர முடியாது. எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு ஒரு 8 இயர்ஸ் 7 இயர்ஸில் தான் கரண்ட்டே வந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி மண்ணெண்ணெய் விளக்கும் சோலாரும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போயும் கரண்ட் இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இல்லை. எதுவாக இருந்தாலும் பக்கத்து சிட்டிக்கு தான் போகணும். ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் அப்போ தான் உடனுக்குடனே வரும். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.